ரொம்ப கிளிப்பு ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த செட்டப்பே ஒரு ஸ்டூடியோ செட்டப் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ வியூவர்ஸ், இட்ஸ் மீ PRAGA. இந்த வீடியோவில் நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் புது மைக்ரோஃபோன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, Maono AU-PM421. இந்த மாடல் பற்றி சொல்லணும்னா, இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு காம்போ கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து ஓப்பன் பண்ணோடனே இதுதான் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர் மேனுவல். ஓகே, இது ஓரம். ஸோ இது வந்து 2 கேஸாக பிரியுது. ஸோ ஃபஸ்ட் கேஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட்ஸ்க்ரீன் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாப் ஃபில்டர் இருக்குது. ஓகே நவ் வாட் இஸ் திஸ்? ஸோ இப்போ வந்து செகண்ட் கேஸ் எடுக்கிறேன். ஓ ஸோ ஹெவி. ஓகே செகண்ட் கேஸ் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இதுதான் இருக்குது. ஸோ ஒரு விண்ட்ஸ்க்ரீன் கேப் இருக்குது, ஒரு பாப் ஃபில்டர் இருக்குது, ஒரு பூம் ஆர்ம் இருக்குது, அப்புறம் ஒரு டேக் இருக்குது, ஜிப் டேக் இருக்குது. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கனெக்டர் ஒயர்னு நினைக்கிறேன், USB to மைக் கனெக்டர் இது. அண்ட் வாட் இஸ் திஸ்? ஓகே, ஐ திங்க் இதுதான் வந்து மைக் ஹோல்டர்னு நினைக்கிறேன். யா, திஸ் இஸ் த மைக் ஹோல்டர். குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. எதுவும் லைக் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இல்லை. வாவ், look at this boom arm, so good. Okay, and finally இதுதான் வந்து கண்டென்சர் மைக்ரோஃபோன். வாவ், ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெயிட்லெஸ்னு சொல்ல முடியாது, மீடியமான வெயிட்டில் இட்ஸ் நைஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் மியூட் பட்டன் இருக்குது அண்ட் ஒரு ஆடியோ கெயினுக்கான ஒரு நாப் இருக்குது. வாவ், ஸோ குட். ஓகே, ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டாக பேசிகிட்டு இருக்க மைக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, Boya M1 மைக்கு. இப்போ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, Maono கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஓகே, ஸோ இப்போ இந்த மைக்கை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். எப்படி செட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஹோல்டர் கிளாம்ப் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேபிள் ஹோல்டர் கிளாம்பை வந்து ஒரு உடன் டேபிள், இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஒரு உடன் டேபிள். கிளாஸ் சர்ஃபேஸ்லேயும் இது வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரில. நான் இப்போ வந்து பூம் ஆர்ம் எடுத்துக்கிறேன். பூம் ஆர்மையும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பூம் ஆர்மும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு மைக் ஹோல்டர் எடுக்கிறோம். ஓகே, மைக்ரோஃபோன் கிளிப் எடுத்து அதில் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மைக் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மைக்கை இதில் கனெக்ட் பண்ணுறோம். ரொம்ப கிளிப்பு ரொம்ப டைட்டாக இருக்குது.
ஓகே, ஸோ மைக்ரோஃபோனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பூமா மூலமாக we can change its location. ஆக்சுவலாக எனக்கு இந்த செட்டப்பே ஒரு ஸ்டூடியோ செட்டப் மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறது வந்து என்னோடய பழைய மைக்ரோஃபோன் போயா M1 மைக்ரோஃபோனோட ஆடியோ. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கேட்க போகிறது வந்து மோனோட ஆடியோ. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுருக்க ஆடியோ வந்து Maono AU-PM421 ஆடியோ. இது எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து வித்தவுட் வின் ஃபில்டர் அண்ட் பாப் ஸ்க்ரீன் ஃபில்டர் அது ரெண்டுமே போடாமல் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இதில் இப்போ வந்து ஒரு மியூட் பட்டனும் இருக்குது. பிஃபோர் இந்த ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ராவாக கேட்டுருக்க ஃபுட்டேஜுக்கும் விண்ட்ஸ்க்ரீன் ஃபில்டர் போட்டு கேட்குற ஃபுட்டேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறது வந்து ரா ஃபுட்டேஜ். இப்போ நான் வந்து விண்ட்ஸ்க்ரீன் ஃபில்டர் போட போகிறேன். ஹே காய்ஸ், இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறது வந்து Maono AU-PM421 வித் விண்ட்ஸ்க்ரீன் ஃபில்டர். இது வந்து எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில. ஏன்னா நான் ஆடியோ கேட்டால் தான் எனக்கு தெரியும். ஆடியோ இஸ் நோ ரெக்கார்டிங். ஸோ இப்போ வந்து மைக் கெயின் வந்து கரெக்டாக 50% இருக்குது. அண்ட் இப்போ நான் மைக் கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். நாபை பேசினே இருக்கேன். மைக் கெயின் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 70% வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ கெயின் இருக்குன்னு தெரில. இப்போ நான் வந்து ஃபுல்லாக 100% மைக் கெயின் வைக்கிறேன். இப்போ நான் வந்து 100% மைக் கெயினில் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து இதோட கார்டியாய்டு வந்து போலார் பேட்டர்ன். ஸோ இப்போ நான் வந்து மைக்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ மைக்குக்கு சைடில் பேசிகிட்டு இருக்கேன். மைக்குக்கு ரைட் சைடில் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து மைக்குக்கு பின்னாடி கேட்குற சவுண்டு. இது மைக்குக்கு கீழே இந்த சவுண்டு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மைக் கெயினை வந்து கம்மி பண்ணுறேன் to 50%. லெஸ் தேன் 50 பண்ணுறேன். நான் பேசினே லெஸ் தேன் 50 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ மைக் வந்து ஒரு 30% இருக்கும். ஐ திங்க் இந்த டைமில் என் வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் வந்து மைக்கை கெயின் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 50லே வைக்கிறேன். 50லே வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து டச் மியூட் பட்டன் ஒன்று இருக்குது. அதை நான் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான பட்டன் சொல்கிறாங்க. ரொம்ப அதை ப்ரெஸ் பண்ணுற ஃபீலே இருக்காது, லைட்டாக தொட்டாலே போதும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நான் அதை தொடுறேன், பேசினே இருக்கேன். பண்ணிட்டேன். இதோட இது வந்து லைட்டாக தொட்டால் மியூட் ஆகுது. லைக் ஆக்சுவலாக திடீர்னு ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, லைவ் ரெக்கார்டிங் போயின்னு அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்னீசிங்கோ இல்லை ரன்னிங் நோஸோ இல்லை ஏதாவது இருமல் தும்மல் வந்தாலோ அதை வந்து ரெக்கார்டிங்கில் இருந்தால் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி மியூட் பட்டன் ஒரு இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் ஃபீச்சர் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஐ கெஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பாப் ஃபில்டர் போட்டு நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாப் ஃபில்டர் போட்டு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெறும் விண்ட்ஸ்க்ரீன் கேப் மட்டும் போட்டு பேசணும். இப்போ பாப் ஃபில்டர் ப்ளஸ் விண்ட்ஸ்க்ரீன் கேப்போட ஆடியோ தான் கேட்டுருக்கோம். இதோட ஆடியோ வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ ஹேவ் டு செக் இட். ஸோ உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். So this is Maono AU-PM4 video. So I think in the mic, I think this is a pretty decent mic for this price. ஸோ நான் மெயினாக இந்த மைக் வந்து அப்கிரேட் பண்ணது ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் வந்து ஆடியோ குவாலிட்டிக்கு நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இந்த மைக் நான் அப்கிரேடே பண்ணேன். ஸோ இந்த ஆடியோ கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை லைக் இதோட ஏதாவது பெட்டரான மைக்ஸ் இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த மைக் பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. That's all for this video guys. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Signing out.